புக்ல என்ன இருக்கு? புக்ல யானை பறக்கும்னு கொடுக்குறாங்களா? யானை பறக்கும், அவ்வளவுதான். 1694 அந்த இங்கிலாந்து வங்கி அப்படின்னு ஒரு பேங்க் ஒன்று நிறுவப்படுது. இங்கிலாந்து வங்கி நிறுவப்படுது 1694 நிறுவப்படுது. 1864 தோற்றுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வங்கி கலையின் அடிப்படையில் 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி. அப்போ அந்த பணத்தை வெளியிடுறதுக்கான அதிகாரம் 1864. இது ஃபேக்சுவலா இருக்கும், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சும்மா வெறும் ஆண்டும் வங்கியோட பேரும் அந்த வங்கியோட பேர்ல முக்கியமான ஒரு டேட்டா என்ன அதை மட்டும் படிச்சு வைங்க. 1167 ஃபர்ஸ்ட் படிக்கிறோம், 1157 அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம்? வெனிஸ் வங்கி. இது முதல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு படிக்கிறோம். அப்புறம் ஒரு தனியார் வங்கி, அது மைய வங்கியா மாறுது. ஸ்வீடனோட அந்த ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கின்னு படிக்கிறோம் 1656. அப்புறம் 1897 அதுல இங்கிலாந்து பேங்க் பத்தி படிக்கிறோம். அப்புறம் அந்த 1694 ஆண்டு நிறுவப்பட்ட வங்கி. அதுக்கப்புறம் 1864 அது பணத்தெல்லாம் அச்சடிக்குது. இந்த மாதிரிலாம் போறோம். இப்போ இது ரொம்ப ஜெனரலான ஒரு அவுட்லைன் தான். இதை விட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்ட்டுனா 1920 இல்லையா, இதுல பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டில் இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன் கான்ஃபரன்ஸ் இல்லையா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சாட்ல கமெண்ட் பண்ணிருக்காரு. அதை பார்த்த உடனே சும்மா சிரிச்சிட்டு சரி அதை விட்டுருவோம், இங்கிட்டு வருவோம். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்ட்டுனா 1921 to 54 என்ன பண்றாங்கன்னா பெரும்பாலான நாடுகளில் மைய வங்கி உருவாக்கப்படுது. இங்கிருந்து தான் அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. எப்படி கேள்வி கேட்க போறாங்க? 1921 இருந்து தான் அந்த சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற கான்செப்டை இது பண்றாங்க. அந்த 1921 இருந்து தான் அந்த சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகுது. அதுக்கப்புறம் நிறைய நாடுகள்ல இந்த சென்ட்ரல் பேங்க் எல்லாம் வருது. எந்தெந்த நாடுகள்ல சென்ட்ரல் பேங்க் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் தென்னாப்பிரிக்கா 1921, அதுக்கப்புறம் சீனால எப்போ 1928, அடுத்து என்ன நியூசிலாந்துல எப்போ 1934, அடுத்து என்னது இந்தியன் ரிசர்வ் வங்கி 1934. இப்போ இந்த பாயிண்ட் நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்தியன் ரிசர்வ் பேங்க் எப்போ சொல்றோம்? 1934. இது சட்டம் இயற்றுவது 1934லயும் பேங்க் உருவாக்குனது 1935 இருக்கும். ஆனா புத்தகத்துல என்ன கொண்டு வந்துறோம்? 1934. புக்ல என்ன இருக்கு? புக்ல யானை பறக்கும்னு கொடுக்குறாங்களா? யானை பறக்கும், அவ்வளவுதான். அதை நம்ம அப்படியே எடுத்துட்டு போயிடணும். அதுக்கு மேல அதுல கேள்வி கேட்கறதுக்கு இது இல்ல. சரி, அடுத்து சிலோன் மைய வங்கி 1950, இஸ்ரேல் மைய வங்கி 1954. இதுதான் அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா. முன்னாடி பேங்க் உருவாச்சு, முதல்ல பணம் அச்சடிக்கிறதுக்கான இதை கொடுத்தாங்க. இங்கிலாந்து பேங்க் வந்தது. இங்கிலாந்துக்கான அந்த பணத்தை அச்சடிக்க ஆரம்பிச்சது. இது மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தா கூட இதை விட ரொம்ப முக்கியமா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னது? இந்த 1920 ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்னு நடக்குது, ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இந்த மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கறத உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு வராங்க. யாரு? இந்த உலக அளவுல இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் இவங்க எல்லாருமே வராங்க. அப்படி வரதுனால அடுத்தடுத்து நிறைய இம்பார்ட்டன்டான சென்ட்ரல் பேங்க்ஸ் உருவாகுது. வாட் ஆர் தே? என்னென்ன உருவாகுது அப்படின்ட்டு தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால 1921, அடுத்து பாருங்க சீனா 1928, நியூசிலாந்து 1934, சிமிலர்லி இந்தியா